ஏங்க ஸ்கின் டோனுக்கு எவ்வளவு கான்ட்ரவர்சி போகுதுங்க. லைட் ஸ்கின் டோன், டார்க் ஸ்கின் டோன். லைட் ஸ்கின் டோனோட டிஸ்அட்வான்டேஜ் நிறைய பேர் சொன்னதே கிடையாது. சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு சண்டையே வராது. அது ஒரு கலராவே கன்சிடரே கிடையாது. நான் வந்து சொல்றேன். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதாவது வெயிலுக்கு போறோம் அப்படின்னா டார்க் ஸ்கின் டோன், சாக்லேட் ப்ரௌன் ஸ்கின் டோன் தாங்கக்கூடிய அந்த வெயில தாங்கக்கூடிய அந்த வில் பவர் லைட் ஸ்கின் டோனுக்கு சுத்தமா கிடையாது. அவங்கனால வந்துட்டு அந்த வெயில அக்செப்ட் பண்ணிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க ஸ்கின் எல்லாம் வந்துட்டு ரெட் ஸ்பாட் வரும். அதுக்கப்புறம் மூஞ்சில எல்லாம் வந்துட்டு பிம்பிள்ஸோ இல்ல ஹீட் பாயில்ஸோ வந்துச்சுன்னா 1 year 1.5 year அதுக்கு மேலேயே சில பேருக்கு வந்துட்டு அது போகவே போகாது. இந்த வடிவேல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சுரண்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போகணும். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த எஸ்கேப் ரூம் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க. அதுல வந்துட்டு நிறைய கேம்ஸ் வைப்பாங்க கரெக்டா. அதுல வந்துட்டு சில பேர்னால மட்டும்தான் அந்த கோல்ட் ரீஜனை வந்து அக்செப்ட் பண்ண முடியும், சில பேர்னால அந்த கோல்ட் ரீஜன் அக்செப்ட் பண்ண முடியாது, ஹீட் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா அந்த படமே வந்துட்டு அது அந்த சீன் வந்துட்டு கிளியரா வந்து சொல்லிடும். இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்பெஷலி உங்களுக்கு வந்துட்டு கலரா இருந்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாயா இருந்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து கிடைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா. அவங்க ஆல்ரெடி மத்தவங்க எல்லாம் வந்துட்டு டிசைட் பண்ணிப்பாங்க, இவங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி ஆள் இருக்கும், இவங்க எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி செட்டில் ஆயிருப்பாங்க, இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சிங்கிள் தான். அப்புறம் லைட் ஸ்கின் டோனா இருந்துச்சுன்னா நிறைய வந்துட்டு ஃபேமஸ் ஆகலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் டோட்டலி ராங். என்னன்னா நிறைய பேர் வந்து ஐசோலேட் ஆவாங்க. ஏன்னா இப்போ ஸ்கூல் அண்ட் காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப இருந்தே வந்துட்டு சில பேர் வந்து அவங்களை வந்து போடா தயிர் சாதம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்கெல்லாம் ரொம்ப படிப்ஸ் தாண்டா இப்படி இருப்பாங்க அப்படின்வாங்க. இல்லைன்னா வந்துட்டு இவங்கெல்லாம் ஹை மெயின்டெனன்ஸ் ஃபிகர்டா, இவங்க கிட்ட நம்ம சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ட்ரூ பாண்ட் சில பேருக்கு இல்லாம போயிடும். ரொம்ப நல்ல வாய் இருந்து சமாளிக்க தெரியும் அப்படின்னா அவங்க பொழைச்சுப்பாங்க, மற்றவங்க எல்லாருமே வந்து பொழைச்சிக்கலாம் மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு சோசியல் மீடியால கூட பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க உழைப்பு போட்டுதான் வந்துட்டு வீடியோ பண்றாங்க. there is no based on the skin tone. எல்லாருமே ஸ்கின் லைட்டா இருந்தாலும் ஃபில்டர் தான், டார்க்கா இருந்தாலும் ஃபில்டர் தான். பிகாஸ் ஆப் நம்மளுக்கு தருது, we are utilizing it கரெக்டா. அப்போ வந்துட்டு அதுலயே வந்து ஒரு கமெண்ட் இருக்கும், இதே வந்துட்டு வெள்ளையா இருந்திருந்தா வந்து அவங்களுக்குலாம் லைக் போட்டிருப்பீங்க, இவங்களுக்கு என்ன போட்டிருப்பீங்களா அப்படின்ட்டு ஏதோ பேமெண்ட் பண்ணி ஒரு கமெண்ட் போட்ட மாதிரியே இருக்கும். உடனே அது ரிலேட்டடாவே எல்லாமே லைக்ஸ். அப்ப எல்லாரோட உழைப்புக்கு எங்க எல்லாருமே ஈக்குவல். there is we should not mention இந்த ஸ்கின் டோன்ல இருந்தா நீ போட்டிருப்ப, இவங்களுக்கெல்லாம் நீ போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃபேரே கிடையாது. ஃபேர் ஸ்கின் டோன், வாட் ஃபேர்? ஃபேர்னா என்ன? ஃபேர் பிரைஸ்னா என்ன? ஃபேர்னா நியாயமானது, நியாயமான கலர். ஃபேர்ன்றது ஒரு கலர்னா எவ்ரி கலர் இஸ் a ஃபேர் கலர் கரெக்ட். எஸ்பெஷலி நம்ம ஊர்ல இந்த கேள்வியே வரக்கூடாது, இந்த கான்ட்ரவர்சி வரக்கூடாது. ஏன்னா யாருமே வந்துட்டு அந்த மாதிரி சொல்லி நம்ம யாருமே வந்து பழகல. எவ்வளோ அட்ராக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஆபத்து இருக்கு. அவ்வளோ தனியா வெளியே நடமாட முடியாது. வெதர் இட் இஸ் எ பாய் ஆர் கேர்ள், எல்லாருக்குமே ஒரே கான்செப்ட் தான். எல்லாருக்குமே வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கணும், நம்மளை நீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணிக்கணும், மற்றவங்களுக்கு முன்னாடி அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வித் மேக்கப் ஆர் வித்தவுட் மேக்கப்ல சில பேர் வித்தவுட் மேக்கப்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க, அதுதான் இருக்கிறதுலயே அழகு. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் போட்டுக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து போகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டில் வந்து யூ கான்ட் அக்ரி, இந்த மாதிரி வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் நான் சொல்லியும் சில பேர்னால இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னா தென் மேரி வித் சம்ஒன் ஆப்போசிட் கலர் ஸ்கின் டோனோட நீங்க மேரேஜ் பண்ணிக்கோங்க. அழகா வந்து ஒரு கியூட்டா வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல ஒரு பேபி வந்துட்டு உங்களுக்கு காட் பிளஸ் பண்ணலாம், அதுவும் கியூட்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் நினைப்பீங்க இந்த மாதிரி ஸ்கின் டோன்ல இருக்கனாலதான் ஆட்டிடியூடா இருக்காங்க. தட் டஸ் நாட் மீன் அவங்க ஆட்டிடியூடா இல்லை. அவங்க எவ்வளோலாம் வந்துட்டு லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருப்பாங்க, எவ்வளோலாம் வந்துட்டு சிலதெல்லாம் வந்து காதில் அவங்க வாங்கியிருப்பாங்க. அதுக்கு எல்லாமே வந்துட்டு அவங்க ஒரு மெச்சூர் ஸ்டேஜ் வந்தோடனே அது அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. பட் குட் ஆட்டிடியூட் இஸ் ஆல்வேஸ் குட். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் லைட் ஸ்கின் டோன், டார்க் ஸ்கின் டோன். பை.